Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்கோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுவும் சாக்லேட் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு எப்படி ஈஸியான மெத்தட்ல சாக்கோ சிப்ஸ் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீரோட அளவு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமானா கூட சாக்கோ சிப்ஸ் ஒழுங்காக வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணீர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை கோன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் ட்ராப் வச்சுக்கலாம். இதே மெத்தட்லையே வேறு ஷேப்பில் கூட நம்ம சாக்கோ சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டார் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில், இது மாதிரி நமக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் நம்ம சாக்கோ சிப்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக எல்லாருமே சாக்கோ சிப்ஸ் செய்யும் போது டார்க் சாக்லேட் பயன்படுத்தி தான் செய்வாங்க. டார்க் சாக்லேட் பயன்படுத்தி செய்யும் போது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சாக்கோ சிப்ஸ் ரெடி ஆயிரும். பட் இந்த மெத்தடில் சாக்லேட் இல்லாமல் பவுடர் சுகர் வச்சு செய்யும் போது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் சாக்கோ சிப்ஸ் நல்லா வரும். அடுத்ததாக கேக் டாப்பர் ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு ட்ராப் வச்சுட்டு அதுக்கு மேலே டூத் பிக் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் டாப்பரும் நான் ஹார்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுவுமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இது மாதிரி கூட நீங்கள் கேக் டாப்பர் ரெடி பண்ணி கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டுடணும். அப்படியே வச்சிடணும். இப்போது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது காயறதுக்காக வெயிலில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே சூப்பராக ட்ரை ஆயிரும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அப்படியே பட்டர் பேப்பரில் ஒட்டிடும். நம்ம ஈஸியாக நார்மலாக எடுத்தால் வராது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டவலில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. டவல் ரொம்ப ஈரமாக்கிடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும். லைட்டு ஈரம் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் பேப்பரை இது மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஈஸியாக சாக்கோ சிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த சாக்கோ சிப்ஸை குக்கீஸ் பண்ணுறதுக்கு, கேக் பண்ணுறதுக்கு, கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தட்லேயே கலர் ஸ்ப்ரிங்கிள் கூட நம்ம செய்யலாம். கலர் ஸ்ப்ரிங்கிள் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹார்ட் ஷேப் சாக்கோ சிப்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அடுத்ததாக கேக் டாப்பரை நம்ம டவல் மேலே வச்சுட்டு, ஈரமான டவல் மேலே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ தான் ஈஸியாக வரும். நம்ம ட்ரை பண்ணும்போது அடிக்கடி தொட்டு பார்க்குறது, ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது, இல்லை ஒழுங்காக எடுக்க வருதான்னு சொல்லி எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா இந்த ஹார்ட் ஷேப்பெல்லாம் சீக்கிரமே உடஞ்சிரும், ஒழுங்காக வராது. நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு 24 hours கழித்து அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் நல்லா செட் ஆகிருக்கும், நல்லா வரும். இந்த மெத்தட்லேயே லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸில் நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி எடுக்கும் போது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப மெல்லிஸாக லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான், சூப்பரான சாக்கோ சிப்ஸ், கேக் டாப்பர் எல்லாம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.